அருள் கருணையினால் இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் கோவிலில் நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலகில் நீங்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எப்பொழுதுமே தன் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணங்களை தன் உள்ளத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். எதுவும் தேவை இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒருவன் இருந்தால் அவன் ஒரு சுத்த ஆன்மீகவாதியாக மட்டும்தான் இருக்க முடியும். சுத்த ஆன்மீகவாதி அப்படிங்கிறது வனத்தில் வாழக்கூடியவங்களாகவும் உலக வாழ்க்கை எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தான் அப்படி ஒரு வாழ்க்கையை உள்ளத்தில் வைத்துக்கொள்ள முடியும். ஆன்மீக தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக தேவைகள் நிறைய இருக்கும். அவங்களுடைய நடைமுறையும் பக்குவமும் இறைஞானமும் மட்டும்தான் ஆன்மீகம் என்பதை புரிந்துதான் நாம் அவங்களை ஏற்க முடியும். ஆன்மீகம் என்றதை எல்லோரும் விதவிதமாக பயன்படுத்துகிற எண்ணங்களை உடையவர்களாக இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்மாவை தெய்வம் என்று கருதக்கூடிய ஆன்மீகவாதிகளும் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது என்று பிரபஞ்ச பேர் ஆற்றலை தெய்வமாக நினைக்கின்ற ஆன்மீகவாதிகளும் தெய்வம் நம்மளைப் போல் உருவளவே இருந்து கொண்டு இருக்கிறது என்று சிந்திக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளும் இப்படி பல்வேறு விதத்தில் பல்வேறு கோணத்தில் ஆன்மீகத்தை மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் எல்லா நெறிகளுமே இறுதியில் ஞானத்தை அடைகின்ற மார்க்கம்தான் என்பதை புரிய வேண்டும். லட்சியத்தில் ஞானம் இருந்தால் அதை அடைவார்கள். அந்த லட்சியத்தில் பயனுடைய கேள்விகளும் பயனுடைய ஆசைகளும் மட்டும் இருந்தால் சில பேர்களுடைய பிரார்த்தனைகளில் அது நிறைவேறுகிறது, பல பேர்களுடைய வேண்டுதல்களிலே அது நிறைவேறுகிறது. ஆனால் ஞானம் என்றதை மட்டும் அடைய நினைப்பவன் இறைஞானத்தையும் இறைவனையும் மட்டுமே அவன் சிந்தித்து இந்த உடலையும் இந்த ஆத்மாவையும் இறை சக்தி மயமாக்க வேண்டும் என்று சொல்லி தர்ம காரியங்களையும் உள் ஒழுக்கங்களையும் உள்ள தூய்மைகளையும் ஒரு மனிதன் பெற்றான் என்றால் அவன் தன்னை இறைமயமாக்கிக் கொள்ள இயலும் என்பது உண்மை. ஆனால் அந்த நெறிகளை பின்பற்றி வருவது ஒரு கடினமான நிலை. தன் மனமே தன்னை கெடுக்கும், பிறருடைய இடைஞ்சல்களும் கெடுக்கும். இப்படி பற்பல விஷயங்கள் தன்னை ஆன்மீக உண்மை நெறிகளுக்குள் போக விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்ம உள்ளத்தை ஒரு சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம மனதை இழுத்து பிடித்தோம் என்றால் அப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுதே நம்முடைய மனம் எங்கேயோ போய் நிற்கும், எதையோ போய் சிந்திக்கும். ஆக ஆன்மீகம் ஞானம் என்ற லட்சியத்திற்கு அது தடையாக மாறும். அப்போ மனதை சிதறவிடக்கூடாது என்ற உண்மையை ஞானத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியவாதிகள் கடைபிடிக்க வேண்டும். அதை கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் ஒரு அருமையான இனிய பாடலிலே நமக்கு புகட்டியிருக்கிறார். கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு பண்ணிடும் பூஜையினால் பயனொன்றும் இல்லையடி. 2 அடிகளுக்குள்ள சொன்ன வார்த்தை கண்ணுக்கு இனிய கண்டு அப்படின்னு சொல்றார். கோயிலில் பெரிய அலங்காரத்தை பண்ணியிருந்தோம், அந்த அலங்காரம் இனிமையான காட்சி.
அந்த காட்சிகளை கண்டு மனிதன் தன்னை மறந்துக்கலாம். அடுத்து இன்னொரு கருத்து, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தோற்றங்களை கண்டு கண்ணுக்கு இனிமையான காட்சி என்று கருத்தை இழந்து விட்டவரும் உண்டு. இந்த உலக மாயைகளிலே காணுகின்ற ஓவியங்கள், சிற்பங்கள், இவைகளை கண்களால் கண்டு தன் மனதையும் அறிவையும் பறிகொடுத்து இறைஞானத்தை இழந்தவர்களும் உண்டு. இவைகள் அனைத்தையும் இழக்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், மனதை காட்டில் அலைய விடக்கூடாதுன்னார். நீ எதை நோக்கி வந்தாய்? இறைவனை நோக்கி வந்தாய். உன் மனம் எதை பற்றி இருக்க வேண்டும்? இறைவனை பற்றி இருக்க வேண்டும். அந்த இறைவனை பற்றி இருக்கக்கூடிய சமயத்தில் உனக்கு தோன்றுகின்ற உள் உணர்வுகளை இறைவன் பால் நீ செலுத்தி விட்டாய் என்றால் உன் லட்சியம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதைத்தான் கண்ணுக்கு இனிய கண்டு உன் மனதை காட்டிலே அலைய விட்டு 1000 கோடி பூஜையை நீ பண்ணினாலும் அதில் பயனில்லைன்னு சொன்னார். அப்போ முதல்ல தேவை என்னன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு கருத்து நோக்கத்துக்குள்ளே கொண்டு வருவது. அந்த கருத்து நோக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த இறை பலனையும் ஞானத்தையும் ஒருவன் பெற முடியும். ஆனால் ஞானம் என்பது அவ்வளவு விரைவில் யாருமே அடைய முடியாது. ஞானத்தை நோக்கி ஒருவன் தவம் இருந்து அந்த தவத்தில் அவனுக்கு கிடைக்கிற காட்சிகள், அந்த தவத்திலே கிடைக்கிற பல தெய்வீக சாட்சிகள், அவைகளெல்லாம் அவனை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி விட்டால் அவன் ஞானி ஆகிறான். தான் தவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் தன்னுடைய மேனியை அடைவதும் தொடுவதுமாய் ஒரு விஷயத்தை அவன் அறிந்தான், உணர்ந்தான், நேருக்கு நேர் அவன் அடைகிறான் என்றால் அவன் இறை பாக்கியம் உடையவன் என்பது பொருள். ஆனால் அடைந்த அந்த சக்தி எப்படிப்பட்டது? இந்த கண்ணுக்கு இனிய கண்டு அப்படிங்கிற வார்த்தையை கவிமணி எங்கிருந்து எடுத்திருப்பார்? மண் காட்டி பொன் காட்டி மாய இருள் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண் காட்டும் மறியலர்தம் கண்வலையில் சிக்கி மிக அங்காடி நாய் போல் அலைவுற்றாய் நெஞ்சே. பட்டினத்தார் பாடுதார். பட்டினத்தாருக்கு இப்படியெல்லாம் பாடக்கூடிய புலமை எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பட்டினத்தார் வாழ்ந்த காலம் சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், சேர மண்டலம் போன்ற மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் சோழ மண்டலத்தில் அவை வணிகராக இருந்தவர் பட்டினத்து சுவாமிகள். அங்கே புலவர்கள், புரவலர்கள் அதிகம். அரசு ஆளக்கூடிய தன்மையும் கவி பாடுகின்ற கவித்துவமும் நிறைந்த மன்னர்கள் இருந்தால் அவர்களை புரவலர்கள் என்று சொல்வார்கள். கவி பாடுகின்ற வல்லமை பெற்ற நாடு கம்பன், ஒட்டக்கூத்தன் போன்ற பெருங்கவிஞர்கள் வாழ்ந்த நாடு சோழ நாடு. அந்த அவையில் புலமை மிகுந்த, கவித்துவம் மிகுந்த புலவர்களோடு இணைந்தே தன்னுடைய வாழ்வு காலத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர் தான் இறுதியில் இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து ஞானத்தை அடைந்தார். அதனால கவி பாடுகின்ற வல்லமை செவி மூலமாக கேட்டு சிந்தனையிலே இருந்து உணர்வு மூலமாக தன் உள்ளத்தில் தோன்றுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர் கவி போலவே பாடியிருந்தார் பட்டினத்தார். ஆனால்தான் இந்த பாட்டு அவர் சொல்லுவார், மண் காட்டி, மண்ணுனா மனிதன் வாழ்வதற்கு பூமியை காட்டினார்னு சொல்லிட்டார். மண்ணு மட்டும் போதாது மகனே, நீ வாழ்வதற்கு அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய பொன்னையும் காட்டினார். மண்ணுக்குள்ள பொண்ணு மறைந்திருக்குடா. உன் உடம்புக்குள்ள உணர்ச்சி, ஆசை, பாசம் எல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஆத்மாங்கிற ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. அந்த சக்தியை மறைத்திருப்பது உன் சரீரம். அதை இழவிடாமல் தடுத்ததோ உன் ஆசை. அதை கண்டுகொள்ள முடியாமல் உன்னை திசை திருப்பி செல்க வைத்தது உணர்ச்சி.
உன்னை மயக்க நிலைக்கு கொண்டு போனது பாசம். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மறைத்து உன்னுடைய ஆன்மாவை இழவிடாமல் தடுத்தது உன் சரீரத்துக்குள் தான் அது மறைந்திருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாய். சிந்திக்க முடியாமல் தவிக்கின்றாய் என்பதை, மண்ணுக்குள் பொன் இருப்பதை மனிதன் பார்க்காமல் இருந்ததை போலத்தான் இந்த சரீரத்துக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை மனிதன் பார்க்காம இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். அதான் மண் காட்டி பொன் காட்டி, மண்ணை ஈடு காட்டி மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கும் பொன்னை காட்டி மானிடா நீ வாழ்ந்து கொள்ளலாம் என்று நமக்கு இறைவன் அர்ப்பணித்தான். அப்படி நமக்கு மண்ணையும் பொன்னையும் காட்டிய தேசிகன் என்றால் உயர்ந்தவன் என்பது பொருள். அது ஒரு ஜாதியின் பெயர் அல்ல பட்டினத்தார் காலத்தில். இன்னைக்கு அது ஒரு ஜாதியின் பெயர். அதை ஜாதியின் பெயராக மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்பதுதான் அர்த்தம். பட்டினத்தார் காலத்தில் அது ஜாதி கிடையாது. தேசிகன் என்றால் தெய்வீகமானவன், தெய்வம் என்பது பொருள். அதான் தேசிகனை போற்றாமல் செங்காடு. செங்காடு என்றால் சுடுகாடுன்னு அர்த்தம். சுடுகாட்டில் ருத்ர தாண்டவத்தை ஆடிய தேசிகனாகிய சிவபெருமனை போற்றாமல் கண்காட்டும் தரியலர்தமும். இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு இனத்தையும் படித்து சொல்லக்கூடாது. மனிதனுடைய கண் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு அழகான காட்சியை காட்டும், பார்க்கும். அப்போ இந்த ஆத்மாவுக்கு இந்த கண் காட்டுகிறது என்பது பொருள். நம்ம அப்படி அர்த்தத்தை கொண்டு வரணும். அந்த அர்த்தத்தை கொண்டு வரும்போது இந்த கண் பார்க்கின்ற ஒரு விஷயத்தை போய் உண்மைன்னு நினைச்சி அதுவே சிறந்தது என்று நினைத்து தன் மனதையும் மதியவும் பறி கொடுத்தான் மனிதன் சொல்றார். கண் காட்டும் தரியலர்தம் கண் வலையில் சிக்கி. அடுத்த வார்த்தை, தன்னுடைய கண்கள் காட்டக்கூடிய காட்சியிலே அறிவை இழந்து, மதியை இழந்து, உணர்வை இழந்தான். அது மட்டும் போதாதுன்னு நினைச்சி பிறத்தியார் இவனை பேரழகன் என்று நினைத்ததையும் பேரழகி என்று சிந்தித்ததையும் அடுத்தவர்கள் பார்க்கின்ற கண் மயக்கத்திலே தன் அறிவை பறிகொடுத்து ஞானத்தை சிந்திக்க முடியாமலாகிவிட்டாய் மானிடா. அதைத்தான் சொன்னார். கண் காட்டும் கண் வலையில், அது பிறத்தியார் காட்டக்கூடிய கண் வலையில் சிக்கி அங்காடி நாய் போல். அங்காடினா சந்தைக்கடை. சந்தைக்கடையில் ஒரு கடையில் கருவாடு, ஒரு கடையில் கருப்பட்டி, இப்படி ஒவ்வொரு பொருளாக இருக்கும். ஒரு நாய் வருது, முதல்ல போனவுடனே கருப்பட்டியில் வாய் வச்சுது, அதை தின்னு வயத்தை நிறைச்சிட்டு போயிருக்கலாம். அது அடுத்து பக்கத்தில் ஒரு மாதம் எடுக்க அது என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி அடுத்த கடைக்கு போனால் அங்கே கருவாடு இருந்துச்சு, அதை ஒரு குடும்பு கொடுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு கடையாக போய் அலைஞ்சி கடைசியில் அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதான் அங்காடி நாய் போல், சந்தைக்கடை நாயை மாதிரி அங்கு இங்குமா அலைஞ்சி அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பேராசையை பட்டு கடைசியில் உடலை இழந்து, உணர்வை இழந்து, வலிமை இழந்து, மண்பல் விழுந்து, செவி திமிர் வந்து, கண்ணிரிண்டு, காதடைத்து, எல்லா புலன்களுடைய ஆற்றல்களை இழந்து இயலாத மானிட சர்க்கமாக மாறி தன் வாழ்வையே முடித்து கொண்டார் மனிதன் அப்படின்னு சொல்லுதார் பட்டினத்தார். அப்படி அந்த பட்டினத்தார் கூறிய அந்த அற்புதமான வார்த்தையை கவிமணி ஒரு பாயிண்டில் எடுத்தார். கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு பண்ணிடும் பூஜையினால் பயனொன்றும் இல்லையடி. அப்போ மனதை கொண்டு வாயா, உருவத்தை மட்டும் பார்த்து நீ ஒரு முடிவுக்கு வராத. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பேருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்துள்ளார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும். தேர் பெரியது, அச்சாணி சிறியது. அச்சாணியை பிடுங்கி ஒருத்தன் விளையாட்டுக்கு தூரம் இருந்துட்டோம்னா தேர் ஓடுமா? ஓடாது. அதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும். உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அச்சாணியை மாதிரி சில மனிதன் இருப்பான், உருவத்தில் அசிங்கமாக இருப்பான், அருவறுப்பாக இருப்பான், சாதாரணமாக இருப்பான், இழிகுலத்தில் பிறந்தவன் என்று சொல்லக்கூடிய மாதிரி அருவறுப்பாக தெரியுமா? குலம் ஒருவனை நிர்ணயிக்க போகிறதே இல்லை. குணமும் நற்குணமும் ஒழுக்கமும் அறிவும் பண்பும் பக்தியும் பாசமும் தான் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்று சொல்ல வைக்கும். அவன் நடத்துகிற தர்மம் தான் அதுக்கு காரணம். அப்போ உருளுகின்ற பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து, அச்சாணியை போல
இருக்கக்கூடிய தரமான மானிடர்களும் உலகத்தில் உண்டுன்னு சொன்னார். இப்படியெல்லாம் பற்பல விஷயங்களை நமக்கு சொல்லி நம்முடைய மனதையும் அறிவையும் தீட்டி தெளிவாக இரு மகனே என்று சொன்ன ஞானிகள் பலர். அத்தனை பேர் சொல்லிட்டாங்க. பட்டுக்கோட்டையார் அருமையாக சொன்னார். ரொம்ப அருமையான பாடல்களில் பட்டுக்கோட்டையார் சித்தர்களும் ஞானிகர்களும் சிந்தனையிலே யோகிகளும் புத்தருந்தான் இயேசுவும் உத்தமர்தான் காந்தியும் எத்தனையோ எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்னடா பண்ணி கிழிச்சிங்கன்னு எழுதினார். சித்தர்கள் ஞானத்தை எழுதினாங்க, யோகியர்கள் இப்போ தத்துவத்தை சொன்னாங்க, புத்தர் போதித்தார், இயேசு வாழ்ந்து காட்டினார். இப்படி எத்தனையோ பேர்கள் நமக்கு நற்பலன்களை நற்கருத்துக்களை எழுதிய நூல்களும் போதனைகளும் நிறைய இருந்துச்சு, எல்லாம் தான் படிச்சிங்க, அதெல்லாம் படித்து என்னடா செஞ்சீங்க, கடைசியில் புத்தகத்தை கிழித்து தூரத்தான் போட்டீங்கன்னார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டில் இருக்குது. அதனால் அவர் ஏன் இந்த வார்த்தையை இப்படி சொன்னார்னா, அவருக்கு இந்த சமுதாயத்தை மேலே வெறுப்பு. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதன் சாதாரண விஷயத்தை போய் தொங்கிக்கிட்டு கிடந்து தன்னுடைய வாழ்க்கையும் சமுதாயத்தையும் சீர்குலைத்து விட்டானே என்ற ஒரு வேதனை தாங்க முடியாமல் எரிச்சல் பட்டு எழுதிட்டார். சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சிந்தனையிலே ஞானிகளும் புத்தருந்தான் இயேசுவும் உத்தமர்தான் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படித்தாங்க, என்ன பண்ணி கிழிச்சாங்கன்னு எழுதிட்டார். அந்த கிழிச்சாங்கங்கிற வார்த்தை அவர் கோபத்தை காட்டிக்கிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு இந்த உலகத்தில் நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கவிஞர்கள், புலவர்கள், ஞானியர்கள், அரச பெருமக்கள் நமக்கு நீதியை கொடுத்தார். அதனால் எல்லாருக்கும் காரணம் எங்கே போனாலும் கடைசியில் தெரியக்கூடியது மனசு தான் தெரியும். நம்ம மனசை சரி வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே சரிதான். நம்முடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா, பச்சை கண்ணாடி போட்டிருக்கவனுக்கு பார்க்குறதெல்லாம் பச்சையாக தெரியும். அப்போ மனசு அந்த பச்சையில் மழுங்கிடுதுன்னு அர்த்தம். ரெட் கலரில் கண்ணாடி போட்டால் பார்க்குறவனுக்கு ரெட்டாக தெரியும். ஏன்? அவன் மனசு அந்த கலரில் போய் மயங்கிடுன்னு அர்த்தம். இப்போ கலர்னு என்ன சொல்லுவோம் நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. மனிதன் தன் வண்ணங்களில் எண்ணங்களை பறிகொடுக்கிறான். வண்ணங்களில் எண்ணங்களை பறிகொடுத்து மதியை மயக்க வைக்கிறான். ஒவ்வொரு பொருள் மீதும், ஒவ்வொரு தோற்றத்தின் மீதும், ஒவ்வொருடைய அலைகள் மீதும் மனிதன் வைக்கின்ற பற்றின் காரணத்தினால் அவன் தன்னை தரமற்றவனாகவும் காட்டுகிறான், தரம் உள்ளவனாகவும் மாற்றுகிறான். ஆக எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் எல்லாமே சரி. எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் எல்லாம் சரி. ஆகிறால் நம் எண்ணங்களை எப்பொழுதும் சரியாக வைத்திருக்க வேண்டும். வள்ளுவர் சொல்வார், எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகும். எதை செஞ்சாலும் நீ எண்ணி எண்ணி என்றால் சிந்தித்து என்பது பொருள். சிந்தித்து செயல்படு. அப்படி நீ செயல்பட்டால் சரியோ தவறோ நீ ஏற்றுக்கலாம். ஆனால் நீ சிந்திக்காமல் செயல்பட்டு ஒரு தவறு வந்தாலும் நீ தான் அனுபவிக்கணும், சரி வந்தாலும் நீ தான் அனுபவிக்கணும். ஆக நீ சிந்திப்பது மிகவும் நன்றின்னு சொன்னார் வள்ளுவர். அப்பேற்பட்ட அறிவை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கான், அப்பேற்பட்ட மனசை நமக்கு கொடுத்துருக்கான். கடவுள் எனக்கு என்ன செஞ்சான்னு நீங்கள்லாம் நினைக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய சரீரத்தை கொடுத்து, இவ்வளோ பெரிய அறிவை கொடுத்து, இவ்வளோ பெரிய ஒரு சின்ன கண்ணை வச்சு உலகத்தையே பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தானே, ஒரு மனிதனால் கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. கொடுக்க முடியுமா ஒரு மனிதனால்? முடியாது. செவ்வன ஆடி போல்னா ஒரு சின்ன கண்ணாடிக்குள்ளே ஒரு மலையை கூட பார்த்துடலாம். பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ கண்ணாடி, இந்த அளவு கண்ணாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மலையை கூட அந்த கண்ணாடிக்குள்ளே பார்த்துடலாம். அதை விட அதையே பார்க்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த கண்ணில் இருந்து தான் வந்துச்சு. அதனால் ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு கிடைத்திருக்குன்னு சொன்னால் அது பகவானுடைய ஒரு அரிய பரிசு. அப்பேற்பட்ட சரீரத்தை நீதியான வழியில், நெறியான வழிகளில், உண்மையான நிலைகளில், ஒழுக்கமான வழிகளிலே பயன்படுத்தி ஆண்டவனை அடைவதற்காக பாடுபட்டு உலகத்தில் தர்ம தானங்களை நாம் செய்து இந்த பூவுலகில் புனிதமாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பேரானந்த மிகுந்த மனதை நாம் பெற்றோம், அதை பயன்படுத்த வேண்டும். பகவான் மனதை கொடுத்தாரு, ஆனால் அதை நம்ம பயன்படுத்தணும். அதனால் புனிதமான மனதை இறைவனுக்கு காணிக்கையாக்கி மாசிலாத மனதுக்குள் ஈசனை வாழ வைத்து என்னாலும் இந்த உலகில் புனிதமாக வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம்.